சிவாய நம. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குரு சந்திரா கார்த்திக். இன்றைய பதிவு ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த அனைத்து சனியினுடைய பாதிப்புகளில் இருந்தும் 100% தீர்வு எப்படி என்பதை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே சனி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பயம்தான், புரியுதுங்களா? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்மக்காரகன் சனி. நம்ம போன ஜென்ம கர்மாவை என்ன பண்ணி இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அல்லது இந்த ஜென்மத்திலேயே நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்களை அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மள விடுபடவும், இல்ல நம்ம தவறு செஞ்சா அதுக்கு தண்டிக்கிறதுக்கும் கத்துக் கொடுக்கிறவர் தான் சனி. பொதுவா சொல்ல போனா வாழ்க்கையினுடைய ஆசிரியர் சனின்னு சொல்லலாம். சனி ஒரு ராசியை பொதுவா கடக்கணும் அப்படின்னா 2 வருட காலம் ஆகும். இந்த 2 வருட காலத்துல மொத்தமா இருக்கிறது 12 ராசிகள். இப்ப 12 ராசியை கடக்கிறதுக்கு சனி எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் 30 வருடங்கள் ஆகும். அப்ப ஒரு சுற்று 30 வருடங்கள் ஆகும். அப்ப ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில சனி 4 சுற்றுகள் வருவார். முதல் சுற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல் சுற்று 1 வயதுல இருந்து 27, 28 அல்லது 30 வயதுக்குள்ளார வரக்கூடிய சுற்று தான் முதல் சுற்று. எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த சுற்றை. அந்த முதல் சுற்றை என்ன சொல்லுவோம்னா மங்கு சனின்னு சொல்லுவோம். இளம் வயதில் அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன செய்யணும்ன்றது தெரியாது. எல்லாமே புதுசா வாழ்க்கை, எல்லாமே இந்த உலகத்தை அப்பதான் புதுசா பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் எல்லாருமே. எது தவறு, எது சரி, நம்ம எது பண்ணா வாழ்க்கையில சரியா இருக்கும், எது நல்லது, எது கெட்டது, எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய சனி பகவானுடைய சுற்றுன்னு பாத்தீங்கன்னா மங்கு சனின்னு சொல்லுவோம். சின்ன வயசுல ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க. கல்லூரியில வரவங்களும் சரி, பள்ளியில வரவங்களும் சரி, அல்லது வீட்டுல இருக்கிற தாய் தகப்பனாரும் சரி, இவங்க எல்லாமே நல்ல விஷயத்தை தான் கத்துக் கொடுப்பாங்க. தன் மகள் நல்லா இருக்கணும், தன் மகன் சிறப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகப்பனாரும் தாயும் யோசிப்பாங்க. இந்த காலகட்டங்களில் இந்த சனி சுற்று வர ராசிகளில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சோம்பேறியா இருப்பாரு. சொல்ற வேலையை செய்ய மாட்டாரு. பிடிவாத குணம் அதிகமா கொடுப்பாரு. நம்ம ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு பேசுவாரு. தகப்பனாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயார் சொன்னா பதில் பேச்சு பேசுவாங்க, அடிச்சா பதிலுக்கு பேசுவாங்க, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஒரு வேலையை செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்காது. இந்த மாதிரி அமைப்பு. சோம்பேறியா இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, விளையாடணும்னு போவாங்க. அந்த இடத்துல ஒரு தவறுகள் நடக்கும். நண்பர்களோட பழகுவாங்க, அங்க ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் ஏற்படும். சரியா படிக்காம வாழ்க்கையில தடுமாறுவாங்க. காதல் வயப்படுவாங்க, கண்டிப்பா காதல் வயப்படுவாங்க. அந்த காதல் பிரச்சனைகள்னால வாழ்க்கையே மாறி போகும், பிரச்சனைகள் ஏற்படும். இந்த அமைப்பு எல்லாமே மங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் வரும். பொதுவா இந்த பதிவு பார்க்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், தகப்பனார்கள் எல்லாருமே இந்த சின்ன வயசுல இளம் பருவத்தினர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 20ல இருந்து 30க்குள்ளார 18 வயசுக்காரர்கள் அல்லது பள்ளி படிக்கிறவங்க இங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை காட்டுங்க. இது அவங்களா செய்யறது கிடையாது. அந்த காலகட்டத்துல அவங்களோட மனநிலைகளை சோதிப்பாரு சனி பகவான். இந்த காலகட்டம் நம்ம ஜாக்கிரதையா கடந்து வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல நிலைகள இருக்கும். இதுதான் மங்கு சனியோட பாதிப்பு. அடுத்து இந்த 30 வயசுல இருந்து 60 வயசு அந்த காலகட்டத்துல வரக்கூடியது என்னன்னா பொங்கு சனின்னு சொல்லுவோம். இந்த பொங்கு சனி அப்படின்னா வாழ்க்கையில பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்கலனாலும் ரொம்ப அலைச்சலை கொடுப்பாரு, வேலை பளு கொடுப்பாரு, வீட்டுல தங்கி இருக்க முடியாது, பிடிச்ச விஷயத்த செய்ய முடியாது, பிடிச்ச உணவு சாப்பிட முடியாது, ஓய்வு எடுக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது. வாழ்க்கையில சுகபோகங்களை அனுபவிக்க விட மாட்டார். கஷ்டப்படுவார். வேலைக்காகவும் குடும்பத்துக்காகவும் அல்லது பொதுவாகவே எந்த ரீதியில போனாலுமே கஷ்டமா இருக்கும். அவர் பிடிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையை அனுபவிக்க மாட்டாரு. ஆனா இந்த பொங்கு சனி காலகட்டத்துல பண வரவுகளையும் வாழ்க்கையில் முன்னேற்றது கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த காலகட்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 30 வயசுல இருந்து 60 வயசு அந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக இந்த பொங்கு சனி காலகட்டங்கள்ல உழைப்பு, ஓய்வில்லாம உழைப்பாங்க. வாழ்க்கையில பணத்துக்காகவும் வேலைக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் வேலை செய்வாங்க. தனக்காக அப்படின்னு யோசிக்காம
செய்யக்கூடிய காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொங்கு சனி காலகட்டம் தான். அவருக்குன்னு அவர் எதுவுமே வாங்கிக்க மாட்டாரு. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும், தகப்பனாரா இருந்தாலும், மகன், மனைவி யாரா இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல அவங்களுக்குன்னே அவங்க வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. குடும்பத்துக்காக, அவங்க வாழ்க்கைக்காக என்ன செய்யணுமோ அதை தான் செய்வாங்க. ஓடிட்டே இருப்பாங்க. அலைச்சல்ங்க. தூர தேசத்துல வேலை செய்வாங்க, வெளியூர்ல தங்கி வேலை செய்வாங்க, குடும்பத்துக்காக கஷ்டப்படுவாங்க. ஆனா அவர்களுக்குன்னு எந்த ஒரு பலனுமே இருக்காது. இந்த அமைப்பு தான் வந்து பொங்கு சனின்னு சொல்லுவோம். கண்ட சனி அல்லது மரண சனின்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் சுற்று புரியுதுங்களா? இந்த 60ல இருந்து 90 வயசு இந்த காலகட்டத்துல வந்து கண்டிப்பாகவே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை கொடுத்துருவார். ஓய்வு, நான் உழைச்சதெல்லாம் போதும், என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ஓய்வு எடுத்துக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், எனக்கு வேண்டாம், பணமே வேண்டாம். பணம்ன்றது வாழ்க்கையில பிரதானமே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே நம்ம வாழ்க்கையில வந்து நிலையானது எதுவுமே கிடையாது. நிம்மதியா இருக்கணும், நிம்மதி தேவை அப்படின்னு சொல்லி நிம்மதியை தேடி ஓடக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்துல பெரும்பாலுமா வாழ்க்கையில வந்து 3வது சுற்றுன்றது அந்த மரண சனி, கண்ட சனி இந்த காலகட்டம் சொல்லுவோம். இந்த டைம்ல உடல் உபாதைகளை கொடுத்துருவாரு, நோயை கொடுத்துருவாரு. நோயை கொடுத்து அதுல இருந்து அதுக்கு மருத்துவமனைக்கு போறது, அதுக்கு சிகிச்சை பண்றது, அந்த பிரச்சனைகள் பின்னாடி அலைய விடுறது, அதை யோசிச்சுட்டு வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இப்படி போயிட்டு இருக்கிற நிலைமை தான் வந்து இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு. இந்த காலகட்டத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து வந்து அதிமரண சனின்னு சொல்லுவோம். இந்த 90 வயசுல இருந்து 120 வருடம் இந்த வாழ்க்கையை கடக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைந்தவர்களே. அப்படி இருந்தாலுமே அப்படியே ஒரு வேலை இருக்கிறாங்க அப்படின்னா ஆயுட்காரகன் சனி, கர்மக்காரகன் சனி அவங்க ஜாதகத்துல நல்ல நிலையில சுபத்தன்மையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்க 90 வயதுகளில் இருந்து 120 வயதை தொட முடியும், அல்லது 100 வயதாச்சு தொட முடியும். இந்த காலகட்டம் தாங்க இது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில சுழற்சி முறையில 120 வருடங்கள் சனி பிரயாணிப்பார். இந்த காலகட்டங்கள்ல நம்ம வயது என்ன, நம்ம எந்த நிலையில இருக்கோன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த 7.5 சனி அப்படின்றது இன்றைய காலகட்டத்துல 2023 ஜனவரி 17 திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி ஆச்சு. அடுத்து வந்து வாக்கியப்படி டிசம்பர் 20 2023 வாக்கியப்படி சனி பெயர்ச்சி நடந்தது. ஆக மொத்தம் இப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சனி அவரவர்கள் ஜாதகத்துல இந்த 7.5 சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துட்டாரு. இப்ப கும்பராசிக்காரருக்கு ஜென்ம சனி நடக்கிறது, மகர ராசிக்காரருக்கு பாத சனி நடக்குது, மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனி நடக்குது. முதல்ல மீன ராசிக்காரர்ல இருந்து பார்ப்போம். மீன ராசிக்காரர்களுக்கு இது விரய சனி காலகட்டம், புரியுதுங்களா? இந்த விரய சனி காலகட்டத்துல மீன ராசிக்காரர்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டுல விரயங்கள் ஏற்படும். அது விரயம்னா 2 விரயங்கள் இருக்கு. சுப விரயம் இருக்கு, அசுப விரயங்களும் இருக்கு. இந்த சுப விரயம் அசுப விரயம்னா நீங்க ஒரு வீடு கட்டுறது, ஒரு மனை வாங்குறது, இல்லைன்னா ஒரு திருமணத்துக்கு தங்கம் வாங்குறது, இந்த வேலைகள் எல்லாமே கடன் வாங்கி செஞ்சாலும் சரி, இருக்கிற காசை பண்ணிட்டு அந்த செஞ்ச வேலைக்காக கஷ்டப்பட்டாலும் சரி, இதெல்லாமே சுப விரயத்துல வரும். அசுப விரயம்னா மருத்துவமனைக்கு செலவு பண்றது, தேவையில்லாத ஆட்களோட காசை கொடுத்துட்டு கஷ்டப்படுறது, பிரச்சனைகளை அனுபவிக்கிறது, எதிர்பாராத திடீர்னு பணம் தொலைஞ்சு போறது, குடும்பத்திலே தேவையில்லாத செலவுகள் வரும். நிம்மதியா இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைகளால விரயங்கள் நிறைய ஏற்படும், எதிர்பாராத பிரச்சனைகள், அதனால வரக்கூடிய அமைப்புகள், இததான் வந்து அசுப விரயம்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு தான் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் மீனராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் வீடு கட்டணும், அல்லது ஒரு மனை வாங்கணும், இல்ல திருமணம் பண்ணணும், இல்ல பொண்ணுக்காக நகை எடுத்து வச்சுக்கணும், செலவு பண்ணுங்க, ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திங்க. ஆக மொத்தத்துல அது உங்களுக்கு சுப செலவா இருக்கும். இல்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என் பணத்தை நான் அப்படியே லாக்கர்லயே வச்சிருக்கேன், வீட்லயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த ரீதியில நீங்க செலவு செய்யலனாலுமே ஏதாவது ஒரு ரீதியில உங்களுக்கு அந்த பணம் செலவாயிடும், விரயம் ஏற்படும். அதனால ஒரு நல்ல செலவுல நீங்களே நிர்ணயம் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு அந்த நல்ல கஷ்டமா அனுபவிங்க. நல்ல கஷ்டத்தை நீங்க எதிர்கொள்ளுங்க. வீடு கட்டணும்னு பல வருஷமா யோசிச்சவங்க இந்த காலகட்டத்துல வீடு கட்டுங்க. வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம்தான், ஆனாலும் நல்ல கஷ்டம். அது
திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெண்ணுக்கு திருமணம் பண்ணுங்க, இல்லது கடன் வாங்கியாச்சும் திருமணம் பண்ணிடுங்க. அதுல வரக்கூடிய கஷ்டமும் நல்ல கஷ்டம் தான். புரியுதுங்களா? அல்லது எந்த ஒரு வேலையும் செய்யாம பணத்தை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுக்காகவோ இல்லது எதிர்பாராத பிரச்சனைகள்னாலோ எதிர்பாராத செலவுகள் வந்து அந்த பணம் எல்லாம் விரயம் ஏற்படும். இது மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள். இப்ப கும்ப ராசியில வந்து ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. பொதுவா கும்பம்ன்றது வந்து சனியோட வீடு. இந்த கும்ப ராசிக்காரர்களோ மகர ராசிக்காரர்களோ தன்னோட சுய வீடுன்றதுனால பொதுவாவே சனி பகவான் வந்து எல்லாரையும் வந்து ஒரு 10 அடி அடிச்சாருன்னா கும்பராசிக்காரரையும் மகர ராசிக்காரரையும் ஒரு 5 அடி அடிப்பார். ஏன்னா தன்னோட சுய வீடுன்றதுனால அவரோட பாதிப்புகள் பொதுவாகவே குறைவாதான் இருக்கும். இருந்தாலுமே கும்பராசியில அவர் ஜாதக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா மூல திருக்கோணம் அவர இடம்னு பாத்தீங்கன்னா கும்பம் தான். சனி கும்பத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஜென்மத்துல கும்பராசியில உட்கார்ந்து இருக்காருனாலே அவர் வந்து சோம்பேறியான கிரகங்க. மந்தக்காரகன் சனி தொலைவான நிலையை கொடுப்பாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய விட மாட்டார். சோர்வா இருப்பாங்க. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே அமைதியா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. தோய்வு நிலையை கொடுப்பாங்க. அப்ப சோர்வை கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்கள்ல இந்த ஏற்பாடுகள்லாம் ஏற்படும். அதனால நீங்க செய்யக்கூடிய வேலை இந்த ஜென்மசனி காலகட்டத்துல கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கணும். உடல் உழைப்பு செய்யணும். கஷ்டப்படணும். அவர் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை வருத்திக்கணும். நீங்க வந்து கஷ்டப்படணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அல்லது என் வேலை வந்து எனக்கு கஷ்டப்படுற மாதிரிலாம் வேலை இல்ல. நான் வந்து ஏசில இருந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்றேன். எனக்கு வேர்வை கூட வராது. நான் ஹாப்பியா இருக்கேன். என்னோட வேலை அப்படி. ஆனா நான் எப்படி கஷ்டப்படுறது? என்னை எப்படி வருத்திக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா உடற்பயிற்சி செய்யுங்க. உங்க உடம்புல வந்து வேர்வை வரணும். உடற்பயிற்சி செய்யுங்க. முடிஞ்சா வந்து நடைப்பயிற்சி இந்த மாதிரி அமைப்புகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்க மனது ஒருநிலைப்படும். உங்களுடைய அந்த சோம்பேறித்தன்மை உங்களை விட்டு வெளியே போகும். சோர்வு உங்களை விட்டு நீங்கிடும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. உப்பை கம்மியா சாப்பிடுங்க. பொதுவாவே இந்த ஜென்மசனி காலகட்டத்துல உப்பை கம்மியா சாப்பிட்டீங்கன்னாலே அதுவே உங்களுக்கு பெரிய பரிகாரம் தான். உப்பை கம்மியா சாப்பிடுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரே இடத்துலயோ உட்காந்து யோசிச்சுட்டு 10 மணி நேரம் 2 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்காதுங்க. டிப்ரெஷன் வரும். மன அழுத்தம் வரும். இதனால குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி ஆலோசிச்சு அதை பெருசுபடுத்தாதீங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கா அதை யோசிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்ந்து போனோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த வேலைக்கு செயல்படுங்க. வாக்கிங் போங்க அல்லது ஜாக்கிங் போங்க. உங்க உடம்பில் நீர் வெளியே வரும். வேர்வை வெளியே வரும். புரியுதுங்களா? அந்த வேர்வை வெளியே வரலன்னா சனி வந்து உங்களுக்கு கண்ணுல வந்து நீரை வர வச்சிருவாரு. கண்ணீரா வர வச்சிருவாரு. அதனால நீங்க உடல் உழைப்பு செஞ்சு நீங்க உடலை தன்னை வருத்திக்கிட்டீங்கனாலே அவர் உங்களை வருத்துவாருங்க. அவர் வருத்துறதுக்கு முன்னாடி நான் என்ன வருத்திக்கிட்டேன்னாலே எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முதல்ல அவரே கஷ்டத்துல இருக்காரு. அவர் என்ன நம்ம கஷ்டப்படுத்துறதுன்னு உங்களை விட்டுருவாரு. நீங்க உங்களை வருத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? சனி வந்து பிரிவினையை குடிக்கக்கூடியவர். பொதுவாவே சனி இந்த 7 சனி காலகட்டத்துல பிரிவினைகள் நிறைய ஏற்படும். கணவன் மனைவி இருக்காரு அப்படின்னாலே நீங்க வீட்டுல ஒன்னா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்படும். நீங்க ஒண்ணு சொன்னா அவரு ஒண்ணு சொல்ல நல்லா அந்யோன்யமா இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் அளவா பேசிட்டு அளவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராது. அல்லது இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும். வெளியூர்ல தங்கி வேலை செய்யணும். தூர தேசம் போனீங்கன்னா அதுக்கு தாங்க சனிக்கு பெரிய பரிகாரமே. இருக்கிற இடத்தை விட்டு மாறினீங்கனாலே அது பெரிய பரிகாரம், பெரிய தீர்வு. நீங்க இந்த இடத்துல வந்து நான் இருக்கேன், இப்ப நான் சொந்த வீட்டுல இருக்கேன், எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த வீடை வாடகை விட்டுட்டு நீங்க இன்னொரு வாடகை வீட்டுல போய் இருங்க. அப்படி இடமாற்றம் செய்தாலோ அல்லது நீங்க வேலை செய்றீங்க, அந்த வேலையை ஆல்ரெடி பல வருஷமா ஒரு இடத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு எனக்கு வந்து தூரமா போய் வேலை செய்யற அமைப்பு வந்திருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமாக அந்த தூர தேசம் போயிட்டு இல்லைன்னா தூரமா பக்கத்து ஊர்ல போயிட்டு வேலை செய்றீங்க அப்படின்னாலும் உங்க வாழ்க்கையில சனியால பாதிப்புகள் ஏற்படாது. நீங்க பிடிச்ச விஷயத்துல இருந்து மாற்றம் பண்ணிக்கணும். நீங்க கஷ்டப்படணும், அல்லனா அவர் உங்களை கஷ்டப்படுத்துவார். கணவன் மனைவிக்கு, குழந்தைகளுக்கும் அதேதான். அவங்களுக்கு எந்த விஷயம் அதிகமா பிடிக்குதோ அதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்களே அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட உடன் பிறந்தவங்களும் சரி, நீங்க ரொம்ப வந்து அந்யோன்யமா இருக்கீங்க உடன் பிறந்தவங்க அப்படின்னா ஓரளவுக்கு என்னன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகளே வராது.
இல்லைன்னா நிச்சயமாக தேவையில்லாம அதிகமா பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படும். இந்த அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு. வாக்கிங் போலாம் அல்லது ஜாக்கிங் போலாம். உங்களை வருத்திக்கோங்க. உங்களுக்கு வேர்வை வர்ற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களை வந்து உங்களை வந்து நீங்க ஆக்டிவா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 10 பேர் சொல்லிட்டு காலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாக்கிங் போறது, ஆணா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர் சேர்ந்து வாக்கிங் பேசிட்டே போறது, பேசிட்டே வருது அப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க உடம்புல வந்து வேர்வையும் வராது. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசுறப்ப ராகுவும் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. நீங்க மெதுவா நடக்கிறப்ப சனியும் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. அப்ப அந்த காலகட்டத்துல தேவையில்லாத பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குமே. அங்கதான் 7 சனியே நடக்கும். அதனால தனிமையில வாக்கிங் செய்யணும். தனிமையில உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலிதம் இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அடுத்து மகர ராசிக்காரர்கள் பாத சனி. ஏன்னா போன 2.5 வருஷம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு, இந்த பிரச்சனை வாழ்க்கையில எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எந்த ஒரு வேலையுமே சிறப்பா செஞ்சிருக்க முடியாது. செய்யணும்னு போனா தடங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். கையில பணமே இருந்தா கூட அந்த ஒரு நல்ல வேலை செய்யணும்னா அதை செய்ய விட்டு இருக்க மாட்டார் சனி. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல எல்லாமே மாறிடும். உங்களுக்கு 80% பிரச்சனைகள் குறைஞ்சிரும். 20% தான் இருக்கும். அதுவும் எந்த ரீதியில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரத்துக்கு 2ஆம் வீடு கும்பம். அது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? தனஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீடாகிய கும்பத்துக்கு சனி அமர்ந்து இருக்கிறப்ப நீங்க வந்து குடும்பத்துல யாருக்குமே வந்து முன்ஜாமீன் நின்னு பேசுறதோ இல்லைன்னா வார்த்தை கொடுக்கறதோ அல்லது குடும்பத்துல பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கக்கூடாது. யாருக்குமே நீங்க முன்ஜாமீன் இருக்கக்கூடாது. குடும்பங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயமே பேசாம உங்க வேலையை நீங்க பார்த்து இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பாத சனி பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தாது. மகர ராசிக்காரர்கள் இந்த அமைப்பு தான் விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி. இதை 7.5 சனின்னு சொல்லுவோம். அடுத்து அர்த்தாசிரம சனி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது அர்த்தாசிரம சனி காலகட்டம். அர்த்தம்னா பாதி சமஸ்கிருதத்துல. அப்ப சனி உங்களை பாதி பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய வீட்டில இருந்து 4ஆம் வீட்டில் சனி இருக்காரு. இந்த 4ஆம் வீட்டில் சனின்னா உங்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம். இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உள்ள இடம்லாம் வந்து தாயார் ஸ்தானம், மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு 4ஆம் வீடாகிய கும்பம் தான். அந்த இடத்துல சனி அமர்ந்து இருக்கிறதுனால அது அர்த்தாசிரம சனின்னு சொல்றோம். நீங்க என்ன செய்யணும், எந்த விஷயத்துல விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். இடுப்புக்கு கீழே பாதத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா நடக்கணும். நடக்கிறப்பையும் சரி ஓடுறப்பையும் சரி நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து ஒரு வீடு வாங்க போறேன், ஒரு மென வாங்க போறேன், அல்லது ஒரு பைக் வாங்க போறேன், ஒரு கார் வாங்க போறேன், இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு 1க்கு 2 தடவை யோசிச்சு அந்த விஷயம் சரியா இருக்கான்னு பார்த்து பண்றது நல்லது. அடுத்து வண்டிகள்ல போறப்ப பைக்கு கார்ல போறவங்க எல்லாருமே வந்து இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவை குறிக்கக்கூடியவர் சனி, இரவு நேரத்தில் பலம் பெறுவர் சனி. அதனால இரவு நேரங்களில் நீங்க பிரயாணம் போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து தாயாருடைய இணக்கமான சூழ்நிலைய பார்த்து பேசுங்க. அவங்களோட ஆயுள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அல்லது தாயாரோட கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி பேசாதீங்க. கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது. இந்த அமைப்பு தான் அர்த்தாசிரம சனி காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்க பைக்கோ காரோ ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, அவுட்டோர்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருக்குன்னா அது வந்து பிரச்சனை இல்ல, நல்ல விஷயம் தான். உங்க வாகனத்துல எந்த நிறமா வேண்டாலும் இருக்கட்டும், காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி, எந்த நிறமா இருந்தாலுமே மஞ்சள் நிறத்தை அந்த கார் முன்னாடி ஓரளவுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுங்க, இல்லைன்னா பெயிண்ட் பண்ணுங்க. பைக்ல மஞ்சள் நிறத்துல ஒரு பெயிண்ட் பண்ணுங்க. இந்த மஞ்சள்ன்றது குருவை குறிக்கும். உங்க வாகனத்துல ஏதாவது விபத்துகள் பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். அதனால மஞ்சள் நிறம்ன்றது ஒன்று உங்க வண்டியில வந்து அந்த கலரோ அல்லது பெயிண்டோ பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கும். வண்டி ஓட்டுறப்ப பார்த்து ஓட்டுங்க. இந்த விஷயம்தான். வீடு கட்டுறவங்க, ஒரு மனை வாங்குறவங்க, புதுசா வண்டி அல்லது கார் இதெல்லாம் வாங்குறவங்க அந்த விஷயங்களில் ஏதாவது சிக்கல் இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்து
யோசிச்சு வாங்குங்க. மத்தபடி எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. அடுத்து அஷ்டம சனி. அஷ்டம சனி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. அஷ்டமம்னா சனி 8ல இருக்கிறது அஷ்டமங்க. இததான் அஷ்டம சனின்னு சொல்லுவோம். கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறதுனால அத அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அதனால கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனி காலகட்டம். இந்த காலகட்டத்துல அவர்களுக்கும் ஜென்ம சனியில இருக்கிறவங்களுக்கும் ஒரே இதுதான். நீங்க அஷ்டம சனி காலகட்டத்துல இருக்கிறவர்கள் நீங்க உடற்பயிற்சி செய்யணும், வாக்கிங் போனோம், ஜாக்கிங் போங்க, உப்பு கம்மியா சாப்பிடுங்க, உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டே இருங்க. ஒரு இடத்துல உட்காந்து தோய்வா மட்டும் இருக்காதீங்க, சோம்பேறியா இருக்காதீங்க, ஆக்டிவா இருங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க. உடல் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த விஷயத்த சின்னதா அப்படியே பார்த்துட்டு விடாம அது என்னன்னு பார்த்து அதுக்கு தெரிஞ்சு அதுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த காலகட்டங்கள்ல கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாவே இருக்கணும். இந்த அஷ்டம சனி, 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே தீர்வு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா 100% தீர்வுன்னா சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய பரிகாரம் தான தர்மங்கள் தாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்ற பெண்கள் அல்லது விதவை பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அல்லது ஊனமுற்றவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, அல்லது வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுங்க, அல்லது ஊனமுற்றவர்களுக்கு மிதிவண்டி வாங்கி கொடுங்க, அல்லது சனிக்கிழமைகளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுங்க, தர்மம் பண்ணுங்க. இதுதான் சனியோடைய பெரிய ஒரு தீர்வு. தர்மம் பண்ணணும். கீழ்நிலை வேலை செய்யறவங்க, துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. அவர்கள்லாம் சனியோட ரூபம். இந்த உலகத்தை சுத்தம் செய்யறவங்க, கஷ்டப்படுறவங்க, கீழ்நிலைன்னா இறங்கி வேலை செய்வாங்க, அழுக்கு துணி போட்டு வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க. பெரிய உங்களுக்கு யோகமா மாறும். சனியிடமிருந்து பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த ஜென்ம சனி இருப்பவர்களுக்கும் அஷ்டம சனி இருப்பவர்களுக்கும் சிறப்பு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எள்ளு வாங்கிக்கோங்க, கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க. இந்த கருப்பு எள்ளு இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துட்டு ஒரு நீல கலர் வஸ்திரம் வாங்கிக்கோங்க. அதுல இந்த கருப்பு எள்ள வச்சு முடிச்சு போடுங்க. 3 முடிச்சு போட்டுட்டு தலைக்கு கீழே வச்சு படுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை இரவு. காலம்பர சனிக்கிழமை எழுந்து குளிச்சுட்டு பொங்க வச்ச சாதத்துல அந்த எள்ள பிடிச்சி உருண்டையா அதை எடுத்து காக்கைக்கு உணவா நெய்வேத்தியம் பண்ணுங்க, கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய உணவை நீங்க எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த 2.5 வருட காலம் இதை செய்யுங்க, தொடர்ச்சியா செய்யுங்க. வார வாரம் இதை செஞ்சுட்டு வாங்க. இந்த அஷ்டம சனி இருக்கிறவர்களுக்கும் இந்த ஜென்ம சனி இருக்கிறவர்களுக்கும் உச்சி தலையில இருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் சனியோட பார்வையில இருக்கிறவர்கள் நீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். காக்கை சனியோட வாகனங்க. அதனால காக்கைக்கு உணவு கொடுத்து வர்றது மிக சிறப்பாக இருக்கும். இறை வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சனி பகவான் எந்த கடவுளை பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுமாரையும் விநாயகரையும் தான் பிடிக்கல. அதனால அனுமார் வழிபாடு மிக சிறப்பாக ஏற்படும். சனிக்கிழமைகள்ல அனுமார் வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். அனுமார் ஸ்லோகத்தை சொல்றது அதை விட சிறப்பா இருக்கும். அனுமார வழிபாட்டீங்கன்னா வாயு புத்திரன் ஹனுமன், புரியுதுங்களா? அவரை பிடிக்க முடியல சனியால. அதனால அவருடைய வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புகளில் இருந்து பெருமளவுல பாதிப்புகள் குறையும். அடுத்து சங்கடஹர சதுர்த்தி காலகட்டங்கள்ல நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பிரச்சனை பாதிப்புல இருந்து தீர்வுகள் தீர்க்கமாக கிடைக்கும். சனி பகவானுக்கு பரிகாரம்னு சொன்னா தர்மம் தாங்க. நியாயமா இருக்கணும், பொய் பேசக்கூடாது. மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் பொதுவாவே இந்த காலகட்டங்கள்ல நீங்க போராமப்படக்கூடாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காதுங்க. தர்மம் பண்ணுங்க, பெரிய யோகமா மாறும். சனி பாதிப்புகள்
குறையும். கோயில் பரிகாரம் செய்யறவங்க, கோயிலுக்கு போறவங்க பணத்தை நீங்க செலவு பண்ணீங்கன்னா சனி அதுக்கெல்லாம் ஒண்ணுமே செவி கொடுக்கவே மாட்டார். பணத்துக்கெல்லாம் அவர் ஒண்ணுமே செவி கொடுக்க மாட்டார். நீங்க கோயில் போறீங்க அப்படின்னா லைன்ல நின்னு உங்களை வருத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு செய்யறவன பாருங்க. கோயில்ல போயிட்டு லஞ்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தா என்ன பிரச்சனை வருமோ, என்ன பாதிப்பு ஏற்படுமோ அந்த பாதிப்பு தான் உங்க வாழ்க்கையில ஏற்படும். புரியுதுங்களா? கடவுளுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா பொது தரிசனத்துல போயிட்டு உங்களை வருத்திட்டு கடவுள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். கோயில்ல போயிட்டு தப்பு பண்ணாதீங்க. திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு அங்க விமோசனம் கிடைச்சது. தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறு சிவபெருமான பார்த்துட்டு அம்பால பார்த்துட்டு அடுத்து சனி பகவான பார்த்துட்டு வாங்க. அங்க கதாநாயகன் சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான், சனீஸ்வரன் கிடையாது. அதே மாதிரி குளத்துல குளிக்கக்கூடியவங்க நம்மளுடைய பழைய ஆடைகளை விட்டு போயிடலாம், நம்ம பிரச்சனைகள்லாம் நம்மள விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறதுல மூட நம்பிக்கை. புரியுதுங்களா? அங்கேயும் பாவம் பண்ணாதீங்க. அந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு பாவம் தான், உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகரிக்கும். அதனால அது தீர்த்த குளம். அந்த குளத்துல நீங்க அசுத்தம் பண்ணக்கூடாது, அது தீர்த்தமா பாவிக்கிறோம். புரியுதுங்களா? கோயில் வழிபாடு பண்ணுங்க. கோயில் வழிபாடை விட சிறப்பா சனி எந்த இடத்துல இறங்கி வருவார் அப்படின்னு கேட்டா தர்மம் பண்ணணுங்க. தர்மம் பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. ஆதரவற்ற பெண்களுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, ஊனமானவர்களுக்கு, புரியுதுங்களா, இவங்களுக்கு எல்லாமே உணவு கொடுங்க. என்னால எதுவுமே கொடுக்க முடியல, என்கிட்ட பணம் இல்ல, நானே கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னா சனிக்கிழமை ஒரு புடி அரிசி இல்லது தானியம், புரியுதுங்களா, அல்லது சர்க்கரை எடுத்து கருப்பு எறும்புக்கு தானம் பண்ணுங்க. இல்லன்னா பறவைகளுக்கு தானியம் கொடுங்க, உணவு கொடுங்க. உங்க வீட்டுல இருந்து எடுத்து தானம் பண்ணுங்க. சனிக்கிழமை பண்ணிட்டு வாங்க, பெரிய விமோச்சனமா இருக்கும். காக்கைக்கு உணவு வச்சுட்டே வாங்க. இதெல்லாம் பெரிய பிரமாதமான பரிகாரமா உங்களுக்கு செயல்படும். இறை வழிபாடு மூலியமா கிடைக்கக்கூடிய அனுகிரகம் எந்த அளவுக்கோ அது போலதான் நீங்க பண்ற தர்மம் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அந்த தர்மத்தை அனுபவிக்கிறவங்களோட மனசு திருப்தி அடைகிறப்ப உங்களுக்கு பெரிய பலன் யோகமா கிடைக்கும். இந்த பரிகாரங்களை நீங்க செய்து வாருங்கள். உங்க வாழ்க்கையில் சனி பகவானுடைய பாதிப்புகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து 100% விடுபடுவீர்கள். அடுத்து நம்ம சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்பவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் ஆதரவு தாருங்கள் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமஸ்காரம். நன்றி, வணக்கம்.